சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தமிழ் செல்வி ராஜாங்க வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு தனியாக ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறதுனால சேதுவும் அதே வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி இங்கே வக்கீல்லாம் வந்து பேசி பெரிய பிரச்சனை வந்ததால் வேறு வழி இல்லாமல் ராஜாங்கத்துக்காக அங்கே தமிழ் செல்வி தங்கி இருக்கிற இடத்துக்கு சேதுவும் போகிறாரு. தமிழ் செல்வி இருக்கிற வீட்டில் தங்குறதுக்கு சேதுவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வி முகத்தில் முழிக்கக்கூடாது, இவ குடும்பமே என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கும் உரிமை இருக்குன்னு தேவையில்லாமல் இங்கே வந்துல தங்கிட்டு இருக்கா. நானும் என் வீட்டுக்கு போக முடியாமல் என் அப்பாவை கூட பார்க்க முடியாமல் இந்த தமிழ் செல்வி கூட இந்த சின்ன வீட்டில் எப்படி தங்குறது அப்படின்னு கோவத்தில் இருந்தாலும் தமிழ் செல்வி அவங்க வேலையை பார்க்குறாங்க. சேதுவை கண்டுக்காம சேதுவுக்காக தான் இங்கே வந்தேன்னு சேது நினைக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. நல்லா சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் சேது இங்கே சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த சேதுவால் கோவம் தாங்கலை. இவன்னு எனக்கு சமைச்சு கொடுக்கறது, இவ சமைக்கிறத தான் இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா என்ன? பொய் சொல்லி ஏமாத்தின தமிழ் செல்வி சமைக்கிற சாப்பாடை நான் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு போய் ராஜாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இங்கே மோகனாவை கூப்பிட்டு, அம்மா எனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுங்கம்மா, அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, சரியாக தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாரு. அந்த சமயம் அங்கே வந்து அப்பத்தாவும், என்னது இது செய்து, அதுதான் வக்கீலம்மா வந்து பேசினாங்கல்ல, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எதுவாக இருந்தாலும் தமிழ் செல்வி வீட்டில் தான் நீ இருக்கணும்னு. தமிழ் செல்வி சமைச்ச சாப்பாடை நீ சாப்பிட வேண்டிதானே, இங்கே எதுக்கு வந்த? நீ என் பேரன்தான். ஆனாலும் தமிழ் செல்வி கூட 6 மாதம் ஒன்று சேர்ந்து நீ ஒரே வீட்டில் வாழணும்னா அதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நீ வேணும்னா அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க. ஆனால் இங்கே வந்து உரிமை இருக்குன்னு நீ சாப்பிடவே கூடாது. என்னதான் உனக்கு தமிழ் செல்வியை பிடிக்கலனாலும் அந்த வீட்டிலையே நீ இருக்க வேண்டியதானே. சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்கிறியா? வரும்போது தமிழ் செல்வியை கூட கூட்டிகிட்டு வர வேண்டியதானே. நீங்கள் 2 பேரும் பிரியணும்னு முடிவெடுக்கிறீங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு நீ வரக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோ. இங்கே நல்ல ருசியான சாப்பாடு கிடைக்குதுன்னு தமிழ் செல்வியோட அருமை உனக்கு தெரியாமையே போயிடும். என்ன ஆனாலும் சரி, நீ தமிழ் செல்வி தங்கியிருக்கிற அந்த வீட்டில் தான் இருக்கணும். இங்கே சாப்பாடுக்காகவோ இல்லை எங்களை பார்க்கவோ நீ ஒன்றும் வர வேண்டாம். நீ போய் உன் மனைவி தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, யார் மனைவி? இந்த தமிழ் செல்வியே வேண்டான்னு நான் அங்கே நோட்டீஸ் கொடுக்க போய் தானே இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. நான் நம்ம வீட்டில் சந்தோஷமாக எவ்வளோ வசதியாக வாழ்ந்தேன் அப்பத்தா. இப்போ அந்த சின்ன வீட்டில் என்னால் தங்கவே முடியல. எப்படி தான் அந்த தமிழ் செல்வி அங்கே தங்கிட்டு இருக்காளோ. ஆனால் அவள் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றா, அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, அப்போ நீ ஒன்று செய், தமிழ் செல்விக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிதானே. ஏன் உனக்கு உரிமை இல்லையா? ஓ மனைவி தமிழ் செல்வி உனக்காக சமைச்சு கொடுக்காம இருப்பாளா? இதை பற்றியெல்லாம் யோசிக்காம நீ தமிழ் செல்விக்கிட்ட எப்பயும் போல பேசு. நீ சமைச்சு கொடு தமிழ் செல்வின்னு உரிமையோடு கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிதானே. 6 மாதம் நீ அங்கே தான் இருக்கணும். உனக்கு இங்கே சாப்பாடு கிடைக்குதுன்றதுக்காக இங்கே வந்து இருந்தாலும் நான் யார்கிட்டையும் உனக்கு சாப்பாடு தர விட மாட்டேன். கிளம்பு செய்து இங்கேருந்து அப்படின்னு சொல்ல, அப்போதா நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி நானும் தமிழ் செல்வி ஒன்று சேரணுன்றதுக்காக என்னை சாப்பிடக்கூட விட மாட்டேங்கிறீங்க, என்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப தப்பு அப்போத்தான்னு சொல்ல, இல்லை சேது, இப்போ தான் நான் சரியாக பேசிகிட்ருக்கேன், நீ கிளம்புறியா? ஓ மனைவி தமிழ் செல்வி உனக்காக காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்ருக்க தாமரை சாவித்திரிக்கிட்ட, என்னம்மா இது அப்பத்தா இப்படி பேசுகிறாங்க? சேது மாமா ஏற்கனவே அந்த தமிழ் செல்வி கூட ஒரே வீட்டில் தங்கணும்னு முடிவெடுத்து போனதே என்னால் தாங்கிக்க முடியல. இதில் தமிழ் செல்வி சமைச்சு கொடுத்து சேது மாமாவோட மனசை மாற்றிட்டானா இதெல்லாம் தேவையாமா? அப்பத்தா ரொம்ப தாம தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படியாவது சேதுவும் தமிழ் செல்வியும் இந்த 6 மாதத்துக்குள்ளே ஒன்று சேரணுன்றதுக்காக இந்த வீட்டு பக்கமே வராத சேதுன்னு சொல்கிறாங்க. என்னம்மா நடக்குது? எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு தாமரை கேட்க, அதுக்குடனே சாவித்திரியும், என்னை என்ன செய்ய சொல்கிற? அதான் ராஜாங்க என்ன தெளிவாக எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாருல, சேது தமிழ் செல்வி கூட 6 மாதம் அந்த வீட்டில் தங்கி தான் ஆகணும். இதை பெருசாக்காதீங்க, பிரச்சனை செய்யாதீங்க, அவங்க வேலையை போய் பாருங்கன்னு. இனி சேதுவே தன்னுடைய முடிவில் மாறாமல் இருந்தாதான் தமிழ் செல்வி 6 மாதம் கழித்து சேதுவை விட்டு பிரிய வாய்ப்பு இருக்குது. நாம் ஏதாவது இப்போ பிரச்சனை செஞ்சோன்னா அவ்வளவுதான். அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. நாம் நினச்சது நடக்காது. பொறுமையாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க தாமரையும் சாவித்திரியும். இங்கே தமிழ் செல்வி சமைச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க விரும்பின மாதிரி சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க. இதை பார்த்த சேதுவுக்கு கோவம் வருது. இந்த தமிழ் செல்வி சமைச்சு கொடுக்குறத நாம் சாப்பிட்டா நம்மளை இவ சாதாரணமாக நினச்சிருவாளே. இந்த தமிழ் செல்வி சமைச்சதை நாம் ஏன் சாப்பிடணும்? நம்ம தனியாகவே சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவும் சமைக்க முயற்சி செய்கிறாரு.
ஆனால் எதுவுமே சரி வரல. அங்கே சேது யோசிக்கிறாரு, இதை இப்படி நான் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு தேவையானதெல்லாம் என் அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்படி பார்த்து பார்த்து ருசியாக சமைச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு நானே சமைச்சு சாப்பாடை சாப்பிட முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். ஆனால் அந்த தமிழ் செல்வி எம்புட்டு ருசியாக சாப்பிட்றா. வேணுமா சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. ரொம்ப திமிரு தான் இவளுக்கு. இந்த தமிழ் செல்விக்காக தானே நாம் இந்த சின்ன வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கோம். அதை கூட புரிஞ்சுக்காம என் முன்னாடி எவ்வளோ ருசியாக சாப்பிட்டுட்ருக்கா. நான் இங்கே சாப்பிட முடியாத ஒரு நிலமையிலலாம் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சேதுவுக்கு கோவம் வருது. ஆனால் தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே இங்கே தமிழ் செல்வியும் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கெல்லாம் வேற கிளம்பணும். வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு காலேஜுக்கு கிளம்ப இதை பார்த்த சேதுவும், எங்கே கிளம்புற நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் காலேஜுக்கு கிளம்புறேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ ஒன்றும் காலேஜுக்கு போய் படிக்க வேண்டாம். எங்கள் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும்ல. இப்போ நீ எங்கள் வீட்டு மருமகளாக தானே இங்கே வந்திருக்க. அப்போ நீ படிக்க ஒன்றும் போக வேண்டாம். இங்கே வீட்டில் பெருசாக யாரும் படிக்கணும்னு நினச்சதில்ல, நீயும் படிக்கக்கூடாது அப்படின்னு செய்து சொல்ல, அதுக்குடனே தமிழ் செல்வியும், இதை என்ன ஏதுன்னு என் வக்கீல்கிட்ட நான் முதல்ல கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே தமிழ் செல்வி வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி, சேது இப்படி நான் காலேஜுக்கு போகக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இதை ஏதாவது அவங்க செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க, இல்லை தமிழ் செல்வி, நீ நினச்சதை அந்த வீட்டில் செய்யலாம். நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீ படிக்க போகலாம். அப்படி படிக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ தைரியமாக இருமான்னு சொன்னதை கேட்டுட்டு திருன்னு முழிக்கிறாரு சேது. என்னது இது, எப்போ பார்த்தாலும் சாதாரண ஒரு பிரச்சனையை பெருசாக்க உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி என்ன வேற மாட்டி விடுறா. இவ படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா ஏன் அப்பால தலை குடிஞ்சு நிற்கணும். எனக்கு எதுக்கு பிரச்சனை. இந்த தமிழ் செல்வி படிக்க போகட்டும், இல்லை எங்கே வேணாலும் போகட்டும் அப்படின்னு அமைதியாகவே, போதும் போதும், நீ வேற யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம் தமிழ் செல்வி. நீ என்ன காலேஜுக்கு போகணும், படிக்க போகிற, அவ்வளோதானே, கிளம்பு. நான் நீ உன்கிட்ட பேச போகிறதும் இல்லை, எதுவும் சொல்ல போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டே அங்கே காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து அப்பத்தாவும், என்ன சேது நல்லா சாப்பிட்டியா, என்ன காலேஜுக்கு கிளம்பிட்டாளா உன் பொண்டாட்டின்னு கேட்க, என்ன அப்பத்தா நான் சொல்கிறத அந்த தமிழ் செல்வி கேட்கவே மாட்டிக்கிறா, அவளை போய் என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ தானே வேண்டான்னு சொல்லி அங்கே தேவையில்லாத பிரச்சனையை செஞ்ச, அந்த கோவம் தமிழ் செல்விக்கு இருக்க தானே செய்யும். நீ தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக நடந்துக்கிட்டேன்னா அவளும் உனக்கு சமைச்சு கொடுத்து நல்ல மனைவியாக இருக்க போகிறா. 6 மாதத்துக்குள்ளே உன் மனசு மாறுதா இல்லையான்னு நீ பாரு. அதான் தமிழ் செல்வி இவ்வளோ தூரம் வந்துட்டால செய்து, நீ கண்டிப்பாக மாறிடுவ. தமிழ் செல்வி பாவம் காலேஜுக்கு தனியாக கஷ்டப்பட்டு அம்புட்டு தூரம் போகிறாளே, துணைக்கு நீ போயிருக்கலாம்ல. கூப்பிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வந்தாதான் என்னவா, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க சேது அப்படின்னு அப்பத்தா சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே அதுக்கு சேதுவும், இது எனக்கு தேவையில்லாத வேலை. நானே தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறேன். அவன் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்ருக்கா. இதில் நான் அவளுக்கு உதவி செய்யணுமா, அவளை நான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகணுமா? எனக்கு இது தேவையா? அதெல்லாம் முடியாது. தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோவம் எனக்கு இருக்க தான் செய்யுது. நான்லாம் தமிழ் செல்விக்கு என்றைக்கும் எப்பயும் உதவி செய்யவே மாட்டேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே அப்பத்தா சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படியும் மனசு மாறுவ செய்து, தமிழ் செல்வி உன் மனசை மாற்றிடுவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உன்னை விட என் பேத்தி தமிழ் செல்வி பெரிய புத்திசாலி. அதனால தானே நீ நோட்டீஸ் அனுப்பினப்ப கூட அவள் எதுக்குமே பதட்டமாகாமல் சரியான முடிவெடுத்து இந்த வீட்டிலையே வந்திருக்கிறா, அதுவும் உன் கூட அப்படின்னு தமிழ் செல்வியோட புத்திசாலித்தனத்தை நினச்சி இங்கே அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் செய்தவுக்கு தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோவம் குறையலை. தமிழ் செல்விக்கு என்ன ஆனாலும் உதவி செய்யக்கூடாது. நம்ம அருமை பெருமை தெரியாத தமிழ் செல்வி என்னை ஏமாத்திருக்கா, அதனால் நான் மனசு மாறவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. ராஜாங்கம் சன்னாசின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு சேதுவும், அப்பா அங்கே விசாரிக்கிறதுக்கு உங்களை கூப்பிட்டாங்களே, உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஏன்பா தலைவரே உங்களை சந்தேகப்படுறாரா அப்படின்னு கேட்குறாரு சேது. அதுக்குடனே இங்கே ராஜாங்கமும், யார் சந்தேகப்படுறாங்கன்னு நாம் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது செய்து. ஆனால் என்ன, செல்லப்பாண்டி செஞ்ச தப்பால் என்னை கூப்பிட்டு அங்கே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க. உண்மையை சொன்னாலும் மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனவேதனையாகவே இருக்குதுன்னு சொல்ல, இதுக்கு தான்ப்பா சொன்னேன், அந்த சேது, அந்த தமிழ் செல்வி, அந்த செல்லப்பாண்டி குடும்பம்னு யாரும் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு. நீங்கள் என்னடானா தமிழ் செல்வி கூட தான் நான் அந்த ஒரே வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழணும்னு என்னையும் அங்கே அனுப்பி வச்சிட்டிங்க. வந்த தமிழ் செல்வியை இங்கெல்லாம் நீ தங்கக்கூடாதுன்னு அனுப்பியிருக்கணும்ப்பா. என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியாதா? நீங்கள் எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்கப்பா. தமிழ் செல்வி கூட தங்க எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லைப்பா. சரியாக சாப்பிடக்கூட முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு உடனே சன்னாசியும்,
பொறுமையா இரு சேது. இது நாங்கள் எடுத்த முடிவில்லையே. நீ தான் தமிழ்செல்வியை விட்டு பிரியணும்னு சொன்ன. நம்ம வக்கீலை வச்சு எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம். கோர்ட்டில் இப்படி ஒரு முடிவு சொல்லுவாங்கன்னு நாம் எதிர்பார்த்தோமா என்ன? அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 6 மாதம் தானே, பொறுமையாக இருப்பா அப்படின்னு சன்னாசி சொல்கிறாரு. உடனே ராஜாங்கம் சேதுக்கிட்ட இப்போ தமிழ்செல்வி வேண்டாம், தமிழ்செல்வியோட குடும்பம் வேண்டான்னு சொல்கிற சேது, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி தமிழ்செல்வி கூட தான் வாழ்வேன்னு அம்புட்டு அடம்பிடிச்ச. உன் பேச்சை கேட்டு நானும் கல்யாணம் பண்ணி வச்சேன். இதெல்லாம் நீ முன்னாடியெல்லாம் யோசிச்சிருக்கணும். என்ன ஏதுன்னு சரியான முடிவை நீ எடுக்காததுனால தான் இப்போ உனக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னால் இதில் எந்த முடிவும் எடுத்து உனக்கு உதவி செய்யவே முடியாது. அப்படி உன்னோட வாழ்க்கைக்காக நான் ஏதாவது செஞ்சேன்னா இப்போ பிரச்சனை எனக்கு தான் வரும். அதனால தான் தமிழ்செல்வி கூட 6 மாதம் ஒரே வீட்டில் இரு சேதுன்னு நானே சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுக்காக உன்னை நான் அப்படியே விட்டுட்டேன்றது அர்த்தம் இல்லை சேது. கொஞ்ச நாள் தானே. சன்னாசி சொல்கிற மாதிரி தமிழ்செல்வி மேலே உனக்கு உண்மையான பாசம் இருந்தால் நீ ஒன்று சேர்ந்து வாழலாம். ஆனால் பிரியணும்னு நீ முடிவெடுத்துட்ட. உன் முடிவில் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த ஒரு முடிவு வரும். உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய செய்து. அந்த நம்பிக்கையில் தான்ப்பா நானே இருக்கேன்னு சொல்ல, சரிப்பா நான் இனி புரிஞ்சு நடந்துக்கிறேன். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு செய்து சொல்லி கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு. நான் செஞ்ச இந்த கல்யாணத்தால் என் அப்பா ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்காரு. இந்த செல்லப்பாண்டி வேற தேவையில்லாமல் அங்கே இங்கேன்னு அவன் பணத்தை வாங்கிட்டு இப்போ அந்த செல்லப்பாண்டியால் என் அப்பாவில் அங்கே எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு சேது நினைக்கிறாரு. எங்கள் அப்பத்தாவும் மலரும் இங்கே தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு போய் சேதுக்கு தெரியாமல் தமிழ்செல்வி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே தமிழ்செல்வியும், என்ன அப்பத்தா, நீங்கள் உங்கள் பேரன் சேதுவே உங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு தானே அனுப்பி வச்சிங்க. பாவம் உங்கள் பேரன் சேது நான் சமைச்ச சாப்பாடையும் சாப்பிடாம அவர் சமைச்ச சாப்பாடையும் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாரு. எனக்காக எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்பத்தான்னு கேட்க, என்னதான் நீ கோவமாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னாலும் இந்த வீட்டு வாரிசை நீ சுமந்துட்டுருக்க. என் பேத்தி நீ, உனக்கு தேவையானதை நான் செய்யக்கூடாதா? மலரு, நான் சொன்னேன்ல கொண்டு வந்ததை கொடுன்னு. நானே இன்னைக்கு தமிழ்செல்விக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க போகிறேன். தமிழ்செல்வி, என் மேலே உனக்கு உண்மையான பாசம் இருந்தா இந்த அப்பத்தா கொண்டு வந்த சாப்பாடை நீ சாப்பிடணும். மாசமாக இருக்கிற நீ ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் எங்கள் வீட்டு வாரிசும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சொன்னதை கேளு, நான் கொண்டு வந்த சாப்பாடை எல்லாத்தையும் நீ சாப்பிடணும், புரியுதான்னு சொல்ல, உங்கள் பாசம் எனக்கு புரியுது, நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அக்கறை எனக்கு புரியுது. நீங்கள் சொல்லி நான் செய்ய மாட்டேன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆனாலும் இப்போ என் நிலமை அப்படி இருக்குது. இதெல்லாம் வேண்டாம் அப்பத்தா. ராஜாங்க மாமா இல்லை வீட்டில் உள்ள சாவித்திரி ஈஸ்வரின்னு பார்த்தா என்னை ரொம்ப தப்பாக பேசுவாங்க. தங்குறதுக்கு கூட பணம் கொடுத்துட்டு தான் தங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்படி உங்கள் வீட்டிலேருந்து வர சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? என்னை தப்பாக பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அது என்ன உங்கள் வீடு, இந்த வீட்டில் உனக்கும் உரிமை இருக்குது. சேது உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும். உன் அருமை பெருமை என் பேரை சேதுவுக்கு புரியணும். நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டாவது அவன் திருந்துவான், மனசு மாறுவான்ற எண்ணத்தில் தான் வீட்டு பக்கமே வராத சேது தமிழ்செல்வி சமைச்சு கொடுக்குறதையே சாப்பிட்டுட்டு அந்த வீட்லேயே இருன்னு சேதுவை அனுப்பி வச்சேன். நீ அதையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் காலேஜுக்கு கூட போகக்கூடாதுன்னு உங்கள் பேரை சேது சொல்லிகிட்டு இருக்கும்போது அவராவது மனசு மாறுறதாவது. மனசு மாறி சேது என்ன ஏற்றுக்க வேண்டாம், என் வாரிசையாவது புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டா அதுவே போதும் அப்பத்தா. இந்த பெரிய வீட்டில் மருமகளாக வாழணும்னு நான் நினைக்கல. படித்து முன்னேறணும், பெரிய டாக்டர் ஆகணும். என் படிப்புக்காக உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் உதவி செய்யணுன்றது என்னுடைய எண்ணம். ஆனாலும் நான் மாசமாக இருக்கிறதுனால இங்கே சேது தன்னுடைய வாரிசை ஏற்றுக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நடக்கும் அப்பத்தா அப்படின்னு சொல்லி இங்கே ஆசையாக அப்பத்தா சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே தமிழ்செல்வி வேண்டான்னு சொல்லாமல் இங்கே அப்பத்தாவுக்காக சாப்பிட்றாங்க. இதை பார்த்த சேதுவும், என்ன பார்த்தா இதெல்லாம், நான் அந்த வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு தானே வெளியில் அனுப்புனீங்க. இப்போ என்ன தமிழ்செல்விக்காக இதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க? எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் தனியாக தானே இருக்கோம். இந்த தமிழ்செல்வியால் சமைக்க முடியாதா என்ன? நீங்கள் செய்கிறது தப்பு அப்பத்தா. நீங்கள் உரிமையோடு செய்கிறீங்க. ஆனால் எந்த உரிமையும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இந்த சேதுவால், இந்த தமிழ்செல்வியால் நான் மட்டும் இல்லை, என் அப்பா ராஜாங்கமும் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இவளெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணோமோன்னு ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிட்ருக்கேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்பத்தான்னு சொல்ல, நீ அமைதியாரு செய்து, உனக்காக இதெல்லாம் கொண்டு வரல, என் பேத்திக்காக கொண்டு வந்தேன். ஏதாவது பேசினேன் அம்புட்டுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்செல்வியும் சேதுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன தான் சேது கோவப்பட்டாலும் அதை கண்டுக்காமல் அப்பத்தா ஆசையாக சமைச்சு கொண்டு வந்ததை சாப்பிட்றாங்க.
இங்கே தமிழ்செல்வி சேது சரியாக சாப்பிடலைன்னு பார்த்துட்டு சேதுவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு மெதுவாக சேதுக்கிட்ட வைக்கிறாங்க. நீங்கள் சரியாக சாப்பிடலன்னு தெரியும், என் மேலே கோவம் இருந்தாலும் அது சாப்பாடெலாம் காட்ட வேண்டாம். நீங்கள் இப்போ நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி நான் மட்டும் நல்லா சமைச்சு சாப்பிட முடியும்? நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல இங்கே சேது கொஞ்ச நேரம் அடம் பிடிச்சாலும் வேறு வழி இல்லாமல் இங்கே தமிழ்செல்வி சமைச்சு கொடுக்குறத சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி சேதுவோட துணி எல்லாத்தையுமே தமிழ்செல்வியும் துவைக்கிறாங்க. இப்படி சேதுவுக்கு தேவையான சின்ன சின்ன வேலையெல்லாம் இங்கே தமிழ்செல்வி செய்கிறத கவனிக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி, தாமரைன்னு எல்லாருமே. உடனே ஈஸ்வரியும், பரவாயில்லையே அத்தாச்சி, இந்த தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சேதுவும் இங்கே தமிழ்செல்வி கிட்ட பேசவே மாட்டான், இவங்க 2 பேரும் கோவமாகவே தான் இருப்பாங்க, பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சேன். தமிழ்செல்வி கொஞ்சம் கொஞ்சமாக சேது மனசை மாற்றி சமைச்சு கொடுக்குறது என்ன, இங்கே சேதுவோட துணியை துவைச்சி கொடுக்குறது என்னன்னு இங்கே சேதுவோட எல்லா வேலையும் ரொம்ப உரிமையோட தமிழ்செல்வி செய்கிறத பார்த்தா சேது மனசு மாறி இருப்பானோ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே தாமரையும், என்ன சொல்கிறீங்க? சேது மாமாவாவது மனசு மாறுறதாவது, அந்த செல்லப்பாண்டி செஞ்ச வேலையில் கண்டிப்பாக தமிழ்செல்வியை சேது ஏற்றுக்கவே மாட்டார். எனக்கு அப்போவே சந்தேகம்தான், இந்த தமிழ்செல்வி இப்படி தனியாக தான் இருப்பேன்னு சொல்லி தங்குற இடத்துக்காக பணம் கொடுத்தாலும் சேது தான் கூட வந்து இருந்தால் சமைச்சு கொடுத்து மனசை மாற்றிடுவான்னு நினச்சேன். ஆனால் அதே மாதிரி நடந்தால் நான்லாம் சும்மா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தாமரை ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரியும், எனக்கும் அப்படி தான் தாமரை, எப்படியோ சேதுவை நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் தமிழ்செல்வி விடமாட்டா போலையே, அவள் ஏதோ பெரிய திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. இதில் சேதுவும் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்தவன் தமிழ்செல்வி சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்றான், தமிழ்செல்வி கிட்ட நல்லா பேசுகிறான். அது மட்டும் இல்லை, அங்கே பாரு, தமிழ்செல்வி காலேஜுக்கு தனியாக தானே போயிட்டு இருந்தா, என்னவோ ரொம்ப 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ண மாதிரி மறுபடியும் தமிழ்செல்வியை காலேஜுக்கெலாம் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டானே இந்த சேது, இதெல்லாம் சரியாகவே தெரியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இங்கே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் ரொம்ப கோபம் வருது. தமிழ்செல்வி மனசை மாற்றிட்டா, அவ்வளவுதான், இனி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு வந்த தமிழ்செல்விக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குது, மாசமாக இருக்கிறதுனால சரியாக அவங்களால வேலை கூட செய்ய முடியாத ஒரு நிலமையில இருக்க. அங்கே வந்த சேதுவும் தமிழ்செல்வி நல்லா சமைச்சு வச்சுருப்பா அப்படின்னு வராங்க. ஆனால் தமிழ்செல்வி காலேஜ்லேருந்து வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. என்னாச்சு இந்த தமிழுக்கு, வந்த உடனே வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவா, இங்கே என்னன்னு தெரியல. தமிழ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஏதோ முடியாத மாதிரி இருக்குது, அப்பப்போ இப்படி வரும், எங்கள் அம்மா ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்ட உடனே சரியாயிரும். இங்கே நான் தனியாக இருக்கேன், என்னை கவனிச்சிக்கவும் யாரும் இல்லைல்ல, பரவாயில்ல, உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரி நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன சேதுவுக்கு கொஞ்சம் கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே. என்னைக்கும் இப்படி ரெஸ்ட் எடுக்காத தமிழ்செல்வி இப்படி ரெஸ்ட் எடுக்கிறாளே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அவங்க வெளியில் கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் அங்கே வந்த தாமரை ரொம்பவே கோவமாக தமிழ்செல்வி கிட்ட பேசுகிறாங்க. என்ன தமிழ், நீ ஏதோ பெரிய திட்டத்தோட தாண்டி இங்கே வந்திருக்க, என் மாமா சேதுவோட மனசை மாற்றிடலான்னு நினைக்கிறியா? காலேஜுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறாரு, நீ சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்றாரு, உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்ன சேது மாமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனைலாம் வந்து கேட்குறாரு ரொம்ப அக்கறையா. அப்போ அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரணும், அந்த சொத்து பணம் எல்லாம் உன் குடும்பத்துக்கே வரணுன்ற ஆசையில் தானடி வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஏற்கனவே தமிழ்செல்வியால் ரொம்ப முடியலன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க தாமரை கிட்ட சொல்கிறாங்க, ஒன்றை மாதிரி நான் இல்லை, ஒன்றை மாதிரியும் உன் அம்மாவும் சேர்ந்து நீயும் திட்டம் போட்டிங்கல்ல, எதுக்காக? இந்த சொத்துக்காக தானே. நீ சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பணம் சொத்தெல்லாம் உனக்கு மட்டும் வரணும் நீ நினச்ச. ஆனால் நான் சேது கூட வாழணும்னு கூட வரல, நான் என்னுடைய வாரிசுக்கு ஒரு பதில் கிடைக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். இப்படி தப்பாக பேசி பிரச்சனை செய்யாத, உன்னை யார் இங்கே வர சொன்னது? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? எனக்கே முடியல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இங்கேருந்து கிளம்புறியா? நீ கேட்குற கேள்விக்கு பதில் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இந்த வீட்டில் தங்குறதுக்கும் பணம் கொடுத்துட்டு தான் தங்கிட்டுருக்கேன் 6 மாதம். அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்க போகிறேன்னு அப்புறமா பார்ப்போம், நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நீ தங்கியிருக்கிறதுக்கு காரணம் இங்கே பெரிய வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கன்றதுக்காக தானே. அந்த வாரிசு இருக்கிறதுனால தாண்டி நீ உரிமையாக இம்பிட்டு தைரியமாக பேசுகிற. நான் நினைக்கிறது எல்லாம் நடக்க தான் போகுது. அந்த வாரிசை வச்சு எப்படியாவது வீட்டுக்குள்ளே வந்துடலாம், இங்கே சேது மாமா மனசை மாற்றிடலான்னு நினைக்கிறேன். அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது, பார்த்துக்கிட்டே இரு நான் என்ன செய்ய போகிறேன்னு அப்படின்னு ரொம்பவே கோவமாக தாமரை பேசிட்டு போகிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் இங்கே தமிழ்செல்வி தாமரை இப்படி பேசிட்டு போனதால் இங்கே வந்து அவங்க சரியாக இதை பற்றியே யோசிக்கும்போது அதிகமாக அவங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த சமயம் யோசிக்கிறாங்க, பக்கத்தில் என் அம்மா இருந்திருந்தா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் போல. என்ன செய்யுதுன்னு கூட எனக்கு தெரியலையே, இதை போய் யார்கிட்ட சொல்கிறது, நடக்கவும் முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால அதுக்கு மேலே தாங்க முடியலன்னும் போது ரொம்ப அதிகமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் அங்கே சேதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சேதுவும் வெளியில் இருந்ததால் ஃபோனையும் எடுக்காமல் இருக்கிறாங்க. இதனால் ரொம்பவே கஷ்டப்பட்ட தமிழ்செல்வி தாங்கிக்க முடியாமல் அழ ஆரம்பிக்க, அங்கே வெளியிலேருந்து வந்த சேது தமிழ்செல்வியோட சத்தத்தை கேட்டுட்டு அங்கே என்ன ஏதுன்னு போய் பார்க்க, தமிழ்செல்வியோட நிலைமையை பார்த்துட்டு இங்கே சேது அழ ஆரம்பிக்கிறாரு. தமிழ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, தெரியலங்க, என்னால் முடியல, தாங்கிக்க முடியல, ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு டாக்டரையாவது வர வைங்களேன் அப்படின்னு சொல்ல, இரு நான் யாரையாவது கூப்பிட்டு வரேன்னு சொல்ல, இல்லைங்க நான் சொல்கிற டாக்டரை வர சொல்லுங்க, அவங்க தான் எனக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்ருக்காங்க, அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு அதே டாக்டரோட நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணி அங்கே டாக்டரையும் வர வைக்கிறாங்க. சேது சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக இப்படி அழுதுகிட்டே இருந்திருப்பா போல், என்ன ஆச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்செல்வி நல்லா தானே இருக்கான்னு கேட்க, என்ன எல்லாரும் மாசமாக இருக்கும்போது இங்கே வாரிசு நல்லா இருக்கா, தமிழ்செல்வியும் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன இப்படி அக்கறை இல்லாமல் பேசுகிறீங்க சேது, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை வெளியில் அனுப்பிட்டு என்ன ஏதுன்னு அங்கே தமிழ்செல்வி கிட்ட கேட்குறாங்க. சரியாக தெரியல, காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீ சரியாக நான் சொன்ன மாதிரி நீ வந்து ஆரோக்கியமான சாப்பாடாக எடுத்துக்கல, நீ எதுக்காக இப்படி செய்கிற தமிழ்செல்வின்னு கேட்கும்போது தன்னுடைய நிலைமை எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னா என் வீட்டுக்காரரோட ஒன்று சேர்ந்து வாழலைனாலும் என்னுடைய வாரிசுக்காக தான். ஆனால் என்னை யாரும் சரியாக புரிஞ்சுக்கல. இப்போ தான் என்கிட்ட சேது கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனாலும் இப்போ எனக்கு இப்படி இருக்கிற நிலமை கூட எதுக்கு வந்ததுன்னு சேதுவுக்கு தெரியாது. என்னை பார்த்துக்கவும் இங்கே ஆள் இல்லை, எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. உடனே தமிழ்செல்விக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் தரணுமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு, உடனே இங்கே நீ இம்புட்டு வேலையை இப்போ செஞ்சால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அது மட்டும் இல்லை வாரிசை நல்லபடியாக நீ பார்த்துக்கணும்ல, அதுக்காக நான் சேதுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சேது அழுதுகிட்டே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, தமிழ்செல்வி நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, தமிழ்செல்வி நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வாரிசுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீங்கள் இன்னும் பிரியலையே, இன்னும் தமிழ்செல்வியோட வீட்டுக்காரர் தானே, என்ன தான் தமிழ்செல்வி மேலே கோவம் இருந்தாலும் வீட்டு வேலை அம்புட்டையும் தமிழ்செல்வி பார்த்தா எப்படி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கும். ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும், இல்லை மற்றவங்களையாவது உதவிக்கு வர வைக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் உங்கள் வேலையவும் தமிழ்செல்வி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை தமிழ்செல்விக்கு தான் வரும். அப்புறம் நீங்கள் அழுதும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தமிழ்செல்வி கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணமே சேது நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், நானும் தமிழ்செல்வியும் சரியாக பேசிக்கிறது கூட கிடையாதுங்க, அது மட்டும் இல்லை நானா இவளை வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னேன், அவளே தான் சமைச்சு கொடுக்குறா, அவளே தான் மற்ற வேலை எல்லாத்தையும் செய்கிறா, இதில் நான் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் இனிமேல் அந்த வேலையை தமிழ்செல்விக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை தமிழ்செல்வியை சந்தேகப்பட்டு பிரியணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. வேணும்னா தமிழ்செல்வி ஏற்கனவே உண்மையை நிரூபிக்கிறதுக்காக என்ன வேணாலும் டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு உண்மையை நிரூபிக்கட்டுமா, நீங்கள் அப்போ ஒத்துப்பீங்களா? தமிழ்செல்வி இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு செய்து நீங்கள் கண்கலங்கி நிற்கிறீங்கன்னா உண்மையாகவே தமிழ்செல்வி மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. சீக்கிரமாகவே உண்மையை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு தமிழ்செல்வி என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க உண்மையாகவே உங்களை விரும்புகிறாங்க, உங்களை மட்டும்தான் விரும்பிட்டு இருக்காங்கன்றது எனக்கே புரியுதே, கூட இருக்கிற உங்களுக்கு புரியாதா? இப்படி சந்தேகப்படுறதுக்காகவும் தமிழ்செல்வியை கஷ்டப்படுத்துறதுக்காகவும் தான் தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்களா? என்னைக்காவது தமிழ்செல்வி சந்தோஷமாக இருந்திருக்காங்களா? நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது கார் செட்டில் தங்க வச்சிங்க, இப்போ இந்த சின்ன வீட்டில் தங்கி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இனி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இல்லைனா பேசாமல் தமிழ்செல்வி வேண்டான்னு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவங்களையாவது நிம்மதியாக வாழ விடுங்க. தன்னுடைய வாரிசுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற தமிழ்செல்வியை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் இனி தமிழ்செல்வி எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க, பெருசாக இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இதே மாதிரி தமிழ்செல்விக்கு அடிக்கடி வந்தால் பிரச்சனை தான்,
அப்புறம் தமிழ்செல்வி வேணும்னு நினச்சாலும் நீங்கள் தான் இப்படி கண் கலங்கி நிற்கணும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே தமிழ்செல்வியும் இங்கே சேது அப்படியே யோசிக்கிறத பார்த்துட்டு, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ எனக்கு பரவாயில்ல, சரியாக தான் இருக்கிறேன், நான் எப்பயும் போல் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்காக நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சேது அழுதுகிட்டே, வேண்டாம் வேண்டாம், நீ இவ்வளோ கஷ்டப்படுற, மாசமாக இருக்கும்போது அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும், உன்னை கண்டுக்காமல் இருந்தது பெரிய தப்பு தான். உன் கூடவே இந்த சின்ன வீட்டில் தங்கிட்டு இருக்கேன், ஆனால் உன்னுடைய கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு தமிழ்செல்வியை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தமிழ்செல்விக்காகவே சேது சமைக்கிறாரு. அவருக்கு சமைக்க தெரியலனாலும் தமிழ்செல்வி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு இங்கே கேட்டு கேட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. தமிழ்செல்விக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறாரு, சாப்பாடை ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் எதிர்பார்க்காத தமிழ்செல்வி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. தமிழ்செல்வியோட துணி எல்லாத்தையுமே இங்கே துவைச்சி வைக்கிறாரு சேது. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ஈஸ்வரியும் இங்கே தாமரையும் அங்கே போயிட்டு, என்ன சேது இப்படிலாம் செஞ்சிட்ருக்கன்னு கேட்க, என்ன சின்னம்மா, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அந்த தமிழ்செல்விக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, அவள் நல்லா தானே இருக்கா, அவள் வேலையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க, இதுக்காகவா நீ இந்த வீட்டில் வந்து வாழணும்னு வந்த, என்ன சேது உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஈஸ்வரியும் தாமரையும் கேட்குறாங்க. உடனே தாமரை, இதுதான் சரியான நேரம் மாமா, நீங்கள் எந்திரிங்க மாமா, நான் வேணும்னா இதெல்லாம் செய்கிறேன், தமிழ்செல்விக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா, ஆனால் நீங்கள் தமிழ்செல்விக்காக இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடாது, நீங்கள் வாங்க மாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், இந்த வீட்டில் இருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, தமிழ்செல்வி வேண்டான்னு தானே மாமா ஒரு முடிவெடுத்தீங்க, இப்போ என்ன மாமா புதுசாக அந்த தமிழ்செல்வி மேலே அக்கறை இருக்க மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க, இப்படி வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டு அந்த தமிழ்செல்வி படிக்கிறேன்னு அவள் மட்டும் சந்தோஷமாக இருக்காளா, தமிழ் இங்கே வா அப்படின்னு தாமரையும் தமிழ்செல்வியை சேது முன்னாடியே வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே சேது பேசுகிறாரு. தாமரை, உன் வேலையை நீ பாரு, நான் வேற யாருக்கும் உதவி செய்யலை, என் பொண்டாட்டி தமிழ்செல்விக்கு உதவி செய்கிறேன், அவள் மாசமாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறான்னு இத்தனை நாள் நான் புரிஞ்சிக்காமல் இருந்தேன், அன்னைக்கு அவக்கப்பட்ட கஷ்டத்தை பக்கத்துலேருந்து பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது, அவள் மேலே அக்கறை இல்லாமல் பாசம் இல்லாமல் நான் இருந்திருக்கக்கூடாதுன்னு, எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு காலேஜுக்கும் போயிட்டு வந்து சமைச்சு கொடுத்து வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து என்ன நல்லா கவனிச்சிக்கணும்னு நினச்ச தமிழ்செல்வியை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் 2 பேரும் என்னை தப்பாக பேச வேண்டாம், நான் என் மனைவிக்காக இந்த உதவியை செய்கிறேன், நீங்கள் யார் அதை கேள்வி கேட்குறதுக்கு, இப்போ என்ன தாமரை தமிழ்செல்வியை கூப்பிட்டு திட்டணுமா, அதெல்லாம் நடக்காது, என் முன்னாடி யாராவது தமிழ்செல்வியை தப்பாக பேசுனீங்க அம்பிட்டுதான், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், கிளம்பி போயிட்டே இருங்க, தமிழ்செல்வி என்னோட மனைவி, அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்செல்வி கூட 6 மாதம் ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும்னு சொன்னப்ப எனக்கு பிடிக்கல தான், ஆனால் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் தமிழ்செல்வி கூட இருக்கிறத நான் நல்லா புரிஞ்சு சந்தோஷமாக என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கேன், சொல்லப்போனால் பெரிய வீட்டில் இருக்கும்போது கூட இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல, இந்த வீடு என்னவோ எனக்கு வசதி இல்லை தான், ரொம்ப சின்ன வீடு தான், ஆனாலும் தமிழ்செல்வி என்னை புரிஞ்சுக்கிட்டா, நானும் தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கிட்டேன், தமிழ்செல்விக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு தாமரை ஈஸ்வரி கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்து தமிழ்செல்வியை விட்டு கொடுக்காம இங்கே தான் மனசு மாறிட்டேன்றத இங்கே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி செய்து சொல்கிறத தமிழ்செல்வி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இது உங்கள் வாரிசு தான்னு சொன்னப்ப அதை புரிஞ்சிக்காம என்னை அந்த பேச்சு பேசினாரு இந்த சேது, இப்போ என்னையும் இந்த வாரிசையும் புரிஞ்சுக்கிட்டு சேது மனசு மாறி என்னை விட்டு கொடுக்காம இந்த ஈஸ்வரி தாமரை கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, சேது மனசு மாறிட்டாரு, இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க தமிழ்செல்வியை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சேது. இந்த தமிழ்செல்வி திட்டம் போட்டு வந்த மாதிரியே அவன் நினச்சதை செஞ்சிட்டா, சேது மனசை மாற்றிட்டா, இந்த சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல, இப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சேது மேலேயும் தமிழ்செல்வி மேலேயும் கோவமாக இருக்காங்க ஈஸ்வரியும் தாமரையும். தாமரை ஈஸ்வரி அங்கேருந்து கோவமாக கிளம்பி போக இதை பார்த்து தமிழ்செல்வியும் சேதுவை பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்க, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அது மட்டும் இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சேது கேட்டதால் கண் கலங்கி நிற்கிறாங்க தமிழ்செல்வி. இனி தமிழ்செல்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வி கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழணும், அப்போ தான் என் அப்பா அம்மா அப்பத்தான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு தமிழ்செல்விக்கு உதவி செஞ்ச சேதுன்னு நினைக்கிறாரு.